அக்செப்டிங். ஒரு விஷயம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியலன்னா ஆமாம் அக்செப்ட் பண்ண முடியல, அவ்வளோதான் விஷயம். அது அக்செப்ட் ஆகலைன்னா அக்செப்ட் ஆகலை, அவ்வளோதான். அதுதான் ஹியூமனுடைய நேச்சர். என்னால் இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஸோ ஐ எம் டைஜஸ்டிங் தோஸ் ஆல் த ஸ்டஃப் விச் ஐ கான் டைஜஸ்ட். அப்படி நம்ம செய்யவே கூடாது. அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறத ஒத்துக்கிட்டு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை நம்ம செய்யலாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கலைன்னு சொன்னால், ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்கலைன்னு சொல்லி அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது, நான் தான் அதை சரியாக புரிஞ்சிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா அந்த ஆர்டிஃபிஷியலாக நான் எல்லாத்தையும் நான் கடந்து போகிறேன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது வாட் இஸ் அ ரியாலிட்டி, வாட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ஸ்டஃப். ஆமாம் இது எனக்கு அடிக்குது, இது என்னை போட்டு அடிக்கிறாங்க, நான் எனக்கு வலிக்குது, நான் கத்துறேன், அழுகிறேன், அது உண்மை தான், அதில் மாற்றமே இல்லை. ஃபஸ்ட்டு வி நீட் டு கோ ஃபார்